Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். கர்த்தர் இங்கு பண்ணின உடன்படிக்கை ஒரு சுருக்கமா சொல்ல போனால் இது ஒரு செழிப்பின் உடன்படிக்கை. இது என்ன உடன்படிக்கை? தரித்திரத்தின் உடன்படிக்கை இல்ல. சும்மா இருந்தவனை கூப்பிட்டு அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு ரத்தத்தை சிந்தி இந்த ரத்தத்தை ஆதாரமாக வைத்து இதை சாட்சியா வச்சு சொல்றேன், உனக்கு இந்த தேசத்தையே கொடுப்பேன் என்று ஒரு செழிப்பின் உடன்படிக்கையை மனுஷனோடு தேவன் ஏற்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம் செழிப்பின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில செழிப்பங்கே அடங்கி இருந்தது. ஆகவேதான் ஆபிரகாம் அவனுடைய சந்ததியார், நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, எப்படி வேணா தலைகளா வாசித்து பாருங்க, எப்படி வாசித்து பாருங்க, அப்படி வாசித்து பாருங்க, எப்படி வாசித்து பார்த்தீங்கன்னாலும் இந்த தேவனுடைய மக்கள் அனைவரும் என்றைக்கும் பெரிய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்த மக்கள். நீங்க யார வேணா ஆபிரகாம் வாசிங்க, ஈசாக்கு வாசிங்க, யாக்கோபு வாசிங்க, யோசேப் வாசிங்க, நீங்க எந்த மனுஷனை வாசித்து பாருங்க, எல்லாரும் ஓஹோ ஓஹோன்னு செழிப்பாக வாழ்ந்தவர்கள் தான். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? திருப்போம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை திருப்போம் 3ஆம் 4ஆம் வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இந்த யோனத்தான் தாவீதுக்கிடையே உண்டான உடன்படிக்கை தான். எல்லாருமே உடன்படிக்கையை பற்றி போதிக்கிறவர்கள் எல்லாருமே இதை வைத்துதான் உடன்படிக்கை எப்படிப்பட்டது என்பதை விளக்குகிறார்கள். ஏனென்றால் இதுல நிறைய காரியங்கள் விளங்குகிறது. நிறைய இடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறத பார்க்கிறோம். வேதத்துல முழுக்க நிறைய இடத்துல இருக்குது உடன்படிக்கையை பண்ணுகிறத. ஆனால் இந்த யோனத்தான் தாவீது என்ற கதையில தான் இந்த உடன்படிக்கையில என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குது, என்னெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை என்றால் என்ன என்பதற்கு விளக்கமே, அடிப்படை விளக்கம், போதனைகளே இந்த யோனத்தான் தாவீதினுடைய சம்பவத்திலிருந்தான் நமக்கு இங்கே அந்த விவரங்கள் கிடைக்கிறது. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அடுத்த வசனம், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அங்கதான் இருக்குது பாருங்க. இப்ப உடன்படிக்கையை பற்றி பூர்ணமா நான் எல்லா ரீதியிலும் போதிக்க போறது இல்லை. வெறும் செழிப்பை சுட்டி காண்பிக்கும்படியாக, செழிப்பு எப்படி இந்த உடன்படிக்கையில ஒரு பங்கா இருக்குது, இந்த செழிப்பை உறுதிப்படுத்தும்படியாக, இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக தான் செழிப்பாக்குகிறார் தேவன் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். அதனால கொஞ்சம் ஒரு லிமிட்டட் அப்ரோச் தான். இங்க உடன்படிக்கை முழுவதுமா படிக்கல, இந்த செழிப்பை நாம் பார்க்க முடியாது. உடன்படிக்கையில செழிப்பு இருக்கிறது, உடன்படிக்கை நிமித்தமாக தான் நம்ம செழிப்பாக்குறார் பார்க்கும்படியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். யோனத்தான் சவுலனுடைய குமாரன், அவனும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார்கள். இவர்கள் இந்த உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் போது யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதன் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். அப்ப பாருங்க, ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது இங்க. உடன்படிக்கை எல்லாமே இந்த கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. இதை வச்சுதான் கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதை நாம் போதிக்க முடியும். யோனத்தான் யார்? அவன் ராஜகுமாரன், ராஜா வீட்டை சேர்ந்தவன், பணக்காரன், ஐஸ்வர்யவான். அவன் பெரிய விலையுயர்ந்த ஒரு சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிறான். சால்வை மட்டுமல்ல, வஸ்திரத்தையும் தாவீது கொடுக்கிறான். அவனுடைய வஸ்திரம் அல்ல சாதாரண வஸ்திரம் அல்ல, அந்த தேசத்திலேயே எவரும் போட முடியாத அவ்வளவு அருமையான வஸ்திரங்களை அவன் போட்டிருப்பான் என்று நம்புகிறேன். அதை கழட்டி கொடுக்கிறான். தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் எல்லாத்தையும் தாவீதுக்கு அவன் கொடுக்கிறான். அப்படியே டிரான்ஸ்பர் பண்றான். தன்னுடைய எல்லாத்தையும், சால்வை, வஸ்திரம், பட்டயம், வில்லு, கச்சை எல்லாவற்றையும் எடுத்து அப்படியே தாவீதுக்கு அவன் கொடுக்கிறான். இப்ப தாவீதை பாத்தீங்கன்னா, இந்த உடன்படிக்கை ஏற்பட்ட உடனே தாவீதை பாத்தீங்கன்னா இவன் பெரிய ராஜாகுமாரன் மாதிரி இருக்கிறான். இப்போ இருக்கீங்களா? இவன் யார் தாவீது? இவன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு பையன். இந்த ஆடு மேய்க்கிற பையனுக்கும் இந்த ராஜகுமாரனுக்கு ஏற்பட்ட இந்த உறவு உடன்படிக்கை நிமித்தமாக, இவன் ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் திடீர்னு இந்த உடன்படிக்கை நிமித்தமாக, இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டபடினால, இது அவ்வளவு ஒரு தீவிரமான உடன்படிக்கையா இருக்கிறபடினாலே
யோனத்தான் என்ன சொல்றான், இந்த உடன்படிக்கை நிமித்தமாக எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாகிவிட்டது என்றார். The greater gives to the lesser. பெரியவன் சிறியவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறான். பார்த்தா இப்ப தாவீது பெரிய ராஜகுமாரன் போல இருக்கிறான். இது ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி ஒரு உடன்படிக்கை நடக்குதுன்னா, தாவீது யோனத்தானை விரட்டி விரட்டி பிடிச்சு வாப்பா உடன்படிக்கை பண்ணிக்கலாம்னு தெரியல. பின்னாடி யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல் சிநேகித்ததினால், கவனிக்க வேண்டும், அன்புதான் உடன்படிக்கைக்கு ஏவுகிறது. இவனுக்குள்ள ஒரு அன்பு, இந்த தாவீது என்ற வாலிபனை குறித்த ஒரு அன்பு, இந்த அன்பு நிமித்தமாக சிநேகித்ததினால் அவன் உடன்படிக்கை பண்ணி கொள்கிறான். ராஜகுமாரனை இவன் விரட்டி விரட்டி பிடிச்சு அவனோட உடன்படிக்கை பண்ணல. ராஜகுமாரன் பணக்காரன், அந்தஸ்துல உள்ளவன், அவன் இவனை அன்பு கூர்ந்தபடினாலே அவன் கீழே இறங்கி ஒரு சாதாரண ஆடு வைக்கிற ஒரு பையனோட ஒரு பெரிய உடன்படிக்கை பண்ணி கொள்கிறான். பண்ணிக்கொண்டு அவனை தன்னுடைய அந்தஸ்தினால் கௌரவிக்கிறான். சால்வையும் பட்டயத்தையும் கச்சையும் வில்லையும் வாளையும் வஸ்திரத்தை எல்லாத்தையும் அவனுக்கு உடுத்து வைக்கிறான். என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கை என்னன்னு புரிஞ்சு கொள்ளணும் பாருங்க. ஏன் வஸ்திரத்தை, அவனுடைய சால்வைய பட்டயத்தை எல்லாத்தையும் கொடுக்குறான்? என்னன்னு சொன்னா, தாவீதே, இனி நீ சாதாரண ஆள் இல்ல, நீ உடன்படிக்கையின் மனிதன். என்னோட கூட உடன்படிக்கையில் இருக்க இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும், இந்த தேசம் அதை புரிந்து கொள்ளட்டும். உனக்கு என்ன தேவை, என்னைக்கு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் சரி, உன்னுடைய தேவைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு வேணுமா, உனக்கு பணம் வேணுமா, உனக்கு எந்த விதமான காரியம் வேணுமானாலும் சரி, ஒரு காரியத்தை நினைவு வைத்துக்கொள், என்னோடு கூட உனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இந்த சால்வையை பார்க்கும் போதெல்லாம், இந்த வஸ்திரத்தை நான் கொடுத்தேன் அதை பார்க்கும் போதெல்லாம், இந்த வாளை பார்க்கும்போது, வில்ல பார்க்கும்போது, இந்த கச்சையை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? ராஜகுமாரனுக்கு சொந்தமான அனைத்தும் எனக்கு சொந்தமா இருக்கிறது. என்னுடைய தேவைகள் எல்லாம் சாதாரண ஒரு மனுஷனிடத்திலிருந்து வரல. எங்கிருந்து வருகிறது? ராஜகுமாரன் இடத்திலிருந்து வருகிறது. எண்ணி பார்த்துக்கோ. உன்னுடைய தேவைகள் எல்லாம் உங்க அப்பா அம்மாட்டு வரல, உங்க வீட்டுல இருந்து வரல, நீ ஏழையா இருக்கிற அந்த நிலையிலிருந்து வரல. உன்னுடைய தேவைகள் எங்க இருந்து வருது? ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து உன்னுடைய சப்ளை வருகிறது. உனக்கு என்ன தேவை? இந்த வஸ்திரம் அதுக்கு அடையாளமா இருக்கட்டும், இந்த சால்வை அதுக்கு அடையாளமா இருக்கட்டும், இந்த வாள் அதுக்கு அடையாளமா இருக்கட்டும். இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் யோனத்தான் மூலமாக அரண்மனையில் இருக்கிற அத்தனமும் எனக்கு சொந்தமாகிவிட்டது என்ற ரீதியிலே நீ எண்ணு என்று சொல்லி அப்படிதான் கொடுக்கிறான். அதுக்குதான் உபாமம் 8:18 வாசித்தேன். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி என்ன பண்றாரா? இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறபடின்னு சொல்றாரு. இன்னும் கொடுக்க போறேன் இல்ல, இன்னைக்கு ஏற்கனவே இருக்குது. ஐஸ்வரியத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற உனக்கு யாரு இந்த பலனை கொடுக்கிறது, யார் இதை செய்கிறது என்று சொன்னால் தேவன் செய்கிறாரு. அதை நினைச்சு பாரு. ஏன் செய்கிறாரு? உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி. யாரோட உடன்படிக்கை பண்ணார்? உடைய பிதாக்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக இதை செய்து கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை நிமித்தமாக உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை நிமித்தமாக உன்னை செழிப்பாக்கி கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை எண்ணிப்பார். அப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள், அவர்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது உடன்படிக்கை குறித்த ஒரு அறிவை உடையவர்களா இருந்தார்கள். சும்மா பிச்சைக்காரத்தனமா அப்படியே சுத்திக்கிட்டு அவங்க உடன்படிக்கை குறித்த ஒரு பெரிய அறிவு. எப்படி எண்ணுகிறார்கள் அவர்கள்? நான் சாதாரண ஆள் இல்ல, தேவனாகிய கர்த்தர் எங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கார், முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? தேசத்தையே கொடுப்பேன்னு சொன்னார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்னோட கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். உங்களை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். உன்னை பெரியவனாக்கி காண்பிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இதே தானே அவருடைய எண்ணத்தில் இருக்குது பாருங்க. பிச்சைக்காரத்தனமா அப்படியே சுத்திட்டு இல்ல வனாந்தரத்துல. அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் உடன்படிக்கையின் மக்கள், தேவனாகிய கர்த்தரோடு என்னுடைய முற்பிதாக்களுக்கு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இருக்கிறீங்களா? கல்வாரி சிலுவை எத்தனை பேர் எண்ணி பார்க்கிறீங்க? இன்னைக்கு இந்த திருவிருந்து நிமித்தமா நம்ம எண்ணி பார்க்கிறோம். ஆனா எப்போதும் எண்ணி பார்க்கிறோமா? அதுதான் உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. தேவன் கல்வாரி சிலுவையில் ஒரு உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? அங்க என்ன நடந்தது? நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டாராம், நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படியாக.
என்ன பண்ணியிருக்கிறார்? யோனத்தான் எப்படி ராஜகுமாரன் தன்னுடைய வஸ்திரத்தையும் சால்வையும் வாளையும் வில்லையும் கச்சையும் எடுத்து உடுத்து வித்தானோ ஒரு ஆட்டு மேய்ப்பனுக்கு, அதுபோல சாதாரண மனுஷர்களாகிய நம்மோடு கூட தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் ஒரு உடன்படிக்கையை பண்ணி நம்மை கௌரவித்திருக்கிறார், நம்மை உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார், நம்ம உயர்த்தி இருக்கிறார், நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், நம்ம மேல அவருடைய ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், நிறைய வைத்திருக்கிறார். அது ஒன்று நிச்சயமாய் அவருடைய ஐஸ்வர்யம், நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்து போட்டார். ஐஸ்வர்யத்தை நம் பேர்ல அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நான் அவரிடத்துல வரும்போது ராஜா வீட்டுல பிச்சை எடுக்க வந்தவன் மாதிரி ஒரு 50 இருந்தா கூட ஆண்டவரே, ஒரு 100 இருந்தா கூட ஆண்டவரே அப்படின்னு கேட்டு வரல. நான் எப்படி வருகிறேன்? தேவாதி தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஒரு சாதாரண மனுஷன் தான். நான் சாதாரண மனுஷனா இருக்கலாம், ஆனா தேவாதி தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுனால எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமா இருக்கிற அந்த தேவன் அவரிடத்திலிருந்தா எல்லா நன்மையிலும் இறங்கி வருவதுதான் பரலோகத்துல இருந்து. அப்பேற்பட்ட தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுனால என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், நிறைவாக்கப்படும். எனக்கு போதுமானவருக்கு அதிகமானவர் இருக்கிறார், அவரிடத்தில் தான் என்னுடைய சப்ளை உண்டாகிறது என்கிற அந்த அறிவோடு தான் நாம் ஜெபிக்கிறோம், அந்த அறிவோடு தான் கேட்கிறோம், அந்த அறிவோடு தான் வருகிறோம், அந்த அறிவோடு தான் எல்லாம் நடக்கிறது. அப்ப ஆபிரகாம் அந்த உடன்படிக்கைக்கு பிறகு என்ன செஞ்சிட்டு இருப்பான்றீங்க? அவன் சொல்லியிருப்பான், கர்த்தருக்கு என்னென்ன சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம். கர்த்தருது, உலகமே கர்த்தருது. கர்த்தர் சொல்றாரு எனக்கு இந்த தேசம் தரேன்னு. எல்லாம் கர்த்தருடையது. அவர் சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாம் கர்த்தருடையது. அவர் சொல்றாரு உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி. தாவீது அதே தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். யோனத்தானோடு கூட உடன்படிக்கை ஏற்பட்ட உடனே அவனுடைய வாக் அண்ட் டாக், அவன் நடக்கிற விதமும் அவன் பேசுகிற விதமும் அன்றைக்கே மாறி இருக்கும். அவன் எப்படி நடந்திருப்பான்? அவன் உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னால நடந்ததுக்கும் இப்ப நடந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஏனென்றால் இவன் சாதாரண மனுஷன் அல்ல, ராஜகுமாரனோடு கூட உடன்படிக்கையில் இருக்கிறவன். அந்த உடன்படிக்கை அடையாளத்தை அவன் பேர்ல தரித்து கொண்டிருக்கிறான், வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறான், சால்வையை தரித்து கொண்டிருக்கிறான். இப்படிதான் பாருங்க விசுவாசம் வேலை செய்யுது. ஏதோ நம்ம ஆண்டவரத்துல கூப்பாடு போட்டு போட்டு அழுது மன்றாடி மன்றாடி கேட்டு கேட்டு அவரை தொந்தரவு பண்ணி தொல்லை தாங்காம அவர் கொடுப்பாரு அப்படிங்கறதா நிறைய கிறிஸ்தவர்களுடைய எண்ணம். அருமையானவர்களே, அப்படி கிடையாது. உடன்படிக்கை குறித்த அறிவு, நாம் யார் என்பதை குறித்த அறிவு, இந்த உடன்படிக்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதை குறித்த அறிவு, அந்த அறிவு வரும்போது விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. சாதாரண மனுஷர்களா இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் பெரிதா இருக்கிறது என்ற தேவைகள் எல்லாம் அந்த அரண்மனையிலிருந்து சந்திக்கப்படுகிறது. தேவாதி தேவரை சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது என்று அந்த ரீதியிலே நாம் சிந்திக்க ஆரம்பிச்சு விடுகிறோம். சரி, அது உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன? என்னுடைய முன்னுடையது என்று ஒரு பெரியவர் ஒரு சிறியவனிடத்துல தயவு காண்பித்து அன்பு காண்பித்து இந்த அன்பு நிமித்தமாய் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்துறதுக்காக பண்ற உடன்படிக்கை. சிறியவனுடைய உதவி பெரியவனுக்கு தேவையில்லை இல்லையா? தாவீதுடைய உதவி யோனத்தானுக்கு என்ன தேவை? தேவை கிடையாது. ஆபிரகாமுடைய உதவி ஆண்டவருக்கு தேவையா? கிடையாது. உடன்படிக்கை என்ன? அந்த பெரியவர் ஒரு சாதாரணமானவனுக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கும்படியாக அன்பு கூறுகிறபடினாலே அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வலிய அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். அதுதான் உடன்படிக்கை. ஆகவே உடன்படிக்கை என்ன? தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கும் சொந்தமானது என்பது போல ஆகிறது. உடன்படிக்கை பண்ணுகிற அந்த பெரியவருக்கு சொந்தமானது எல்லாம் சிறியவனுக்கு சொந்தமாயிருது. இதுல யாருக்கு பெனிஃபிட்னா சின்னவனுக்கு தான். தாவீதுக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும், ஆபிரகாமுக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும். கர்த்தருக்கு என்ன இதுல பெனிஃபிட்? மனுஷன்கிட்ட உடன்படிக்கை பண்றது அவருக்கு என்ன 4 காசு சம்பாதிச்சிடறாரு? கிடையாது. ஆபிரகாமுக்கு தான் பெனிஃபிட். அவன் ஒண்ணுலாத எல்லாத்தையும் விட்டு வந்தவன். அவனுக்கு ஒரு தேசத்தையே தர்றாரு, பெரிய ஜாதி ஆக்குகிறாரு, எல்லாவற்றிலையும் அவனை ஆசீர்வதிப்பன்றாரு. அவனுக்கு ஏராளமான பெனிஃபிட். ஆகவே உடன்படிக்கை என்று சொன்னால் தேவனுக்கு சொந்தமானது. தேவனும் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் இயேசுவின் மூலமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கு சொந்தமாகிவிட்டது. நீதியின் வஸ்திரத்தை எனக்கு தரித்திருக்கிறார். அவருக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு சொந்தம். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுக்கு சொந்தமான அனைத்தும் இன்றைக்கு எனக்கு சொந்தமா இருக்கிறது. சரி,